Hi all, this is Natarajan from NJan channel. இது நம்ம React tutorials ஓட 6th tutorial. இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நம்ம லாஸ்ட் வீடியோலயே நம்ம லைட்டா எக்ஸ்பிரஷன் எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்த்திருந்தோம். இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிரஷன் பத்தி டீடைலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் போயிடலாம். சோ அங்க இருந்து எப்படி எக்ஸ்பிரஷன் வந்து ரன் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ரன்னிங் மோட்ல வச்சிருக்கேன். இது வந்து நம்ம லாஸ்ட் கப்பல் ஆஃப் வீடியோஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணோமோ அதோட கண்டினியூட்டி தான் இதுலயும் போறோம். ஓகேவா? சோ இப்போ எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஆங்குலர் இல்ல வேற லாங்குவேஜ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இன்டர்போலேஷன் சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, சேம் அதே இன்டர்போலேஷன் தான் இதுல. இன்கேஸ் நீங்க அதுல படிக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம், இதுல வந்து நம்ம படிக்கலாம். ஓகே, இப்போ இந்த app.tsx வந்து போறேன். இப்போ இங்க வந்து for example I am going to have one variable let a equal to 5 ன்னு சொல்லி வைக்கிறேன். இப்போ இந்த ஏவை நான் வந்து UI ல பிரிண்ட் பண்ணணும், இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் ஏவை அப்படியே நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க, காம்போனன்ட் ஏ அப்படியே வந்திருக்கும் இந்த ரெண்டு இடத்துலயும் பாருங்க. சோ இது எதனால இந்த ரெண்டு இடத்துல வந்துச்சு அப்படின்னா, நம்ம index.tsxல ரெண்டு தடவை ரெஃபர் பண்ணிருக்கோம். மேபி நான் இப்போ ஒன்ன வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் சோ தட் நமக்கு வந்து கிளியரா இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து இந்த app.tsxல போய் இதையும் வந்து நம்ம மல்டிபிள் டைம் கால் பண்ணோம், இப்போதைக்கு ஒரு டைம் கால் பண்ணோம். சோ இது கிளியரா இருக்கும். இங்க வந்து ஏனே பிரிண்ட் ஆனது. இதை வந்து இப்ப நமக்கு ஆக்சுவலா எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த ஏ பிரிண்ட் ஆகக்கூடாது, இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும். சோ இதை வந்து சம்வேர் நம்ம ரியாக்டுக்கு வந்து சொல்லணும், இது வந்து நார்மல் டெக்ஸ்ட் கிடையாது, இது வந்து நீங்க ஒரு எவாலுவேட் பண்ண வேண்டிய ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எவாலுவேஷன் பண்ண வேண்டிய ஒரு இதை வந்து ஒரு வேரியபிளோ இல்ல ஒரு எக்ஸ்பிரஷனையோ நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்காக கொடுக்கறது தான் வந்து எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா, இந்த பிராக்கெட் குள்ள ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிராக்கெட் குள்ள நம்ம வந்து கொடுப்போம். இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஆங்குலர் தெரியும்னா நம்ம அதுல இன்டர்போலேஷன்ங்கிறது டபுள் பிராக்கெட் கொடுப்போம், இங்க வந்து சிங்கிள் பிராக்கெட். இப்ப நான் இதுல அந்த ஏங்கிறத நான் அப்படியே கொடுக்குறேன். இங்க போய் பாருங்க, இப்ப நமக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? சோ இப்ப இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, வேலிடான எல்லா எக்ஸ்பிரஷனும் இங்க கொடுக்க முடியும். மீனிங் இப்ப நான் இந்த இடத்துல வந்து 2 + 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்க போய் பாருங்க 4ன்னு வந்திருக்கு. அதாவது 2 + 2னே வரல, அது எவாலுவேட் ஆகி வேல்யூ வந்து நமக்கு வந்திருக்கு. இங்க வந்து நான் என்ன பண்றேன், இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் டிக்ளேர் பண்றேன். ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்றேன், எக்ஸ்பிரஷன் கால். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனே வந்து நான் அந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள கால் பண்ண போறேன். ஓகே, இப்போ இங்க போய் பாத்தீங்க அப்படின்னா see here expression call அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படியே வந்துருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு வேலிடான ஒண்ணு. ஓகே, இப்போ நான் இன்னொன்னு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க போயிட்டு நான் இந்த இடத்துல இது இருக்குல்ல, இதை வந்து நான் ஆப்ஜெக்டா மாத்துறேன். மேபி இண்டெக்ஸ் 0 அப்படின்னு வச்சுட்டு இப்ப போய் இந்த ஏவை வந்து நான் இதுக்குள்ள போடுறேன். இப்ப பாருங்க என்ன ஆகுதுன்னு, ஆப்ஜெக்ட் ஆர் நாட் எ வேலிட் ரியாக்ட் சைல்டு. மீனிங் எக்ஸ்பிரஷன்ல, அதாவது வந்து இந்த இடத்துல இது வந்து நம்மளோட ரியாக்ட் சைல்டா தான் ஆக்ட் ஆகுது, அதாவது காம்போனன்ட்டோட HTML ஸ்னிப்பெட், ரைட்? இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கொடுக்க முடியாது. மேபி நான் ஸ்டில் வந்து a.index அப்படின்னு கொடுக்கலாம், இது வந்து வேலிடா வந்து ஒர்க் ஆகும். இங்க பாருங்க 0ன்னு வந்திருக்கு. அதே வந்து நான் இங்க ஏன்னு கொடுத்தா ஒர்க் ஆகல. அதே நான் எந்த இடத்துல பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதாவது இந்த ஆப் நம்ம போனோம்னா தெரியும், இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம். சோ இந்த இடத்துலயும் நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து யூஸ் ஆகுது. சோ இது பத்தி உங்களுக்கு டீடைலா வேணும்னா அந்த பழைய வீடியோ நீங்க போய் பாத்தீங்கன்னா கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், எதுக்கு ஆல்டர்னேட்டா இதை யூஸ் பண்ணோங்கிறது. சோ இந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஒன்லி வந்து இந்த இடத்துல HTML ஸ்னிப்பெட்டுக்குள்ள தான் யூஸ் பண்ண முடியும்னு இல்ல, இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்ஸ்க்கு ஆல்டர்னேட்டா ஸ்ப்ரெட் ஆபரேட்டர் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்ப இங்க வந்து இண்டெக்ஸ் வந்து ஜஸ்ட் டபுள் கோட்ஸ்ல 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்ப இதுக்கு பதிலா வந்து இங்க நம்ம ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம். மேபி வந்து திங்க் பண்ணுங்க, இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவை இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அனுப்பணும்.
அப்ப வந்து நான் இப்படி கால் பண்ண முடியாது. ஏன்னா இப்படி கால் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க, இது வந்து நேம் ஆஃப் அப்படின்னு அப்படியே வந்துருது. சரி, அடுத்து இதை மட்டும் இப்படி போடுறோம். இப்படி போட்டா இது வந்து வேலிடே கிடையாது, நமக்கு இங்கேயே எரர் வரும். இங்க பாருங்க, fail to component JSX should be either expression or quoted JS text. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எக்ஸ்பிரஷனா போட்டா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள கொடுத்த ஒரு ஃபங்க்ஷன் கால் நடந்து எவாலுவேட் ஆகி இட் இஸ் ரிட்டர்னிங் எ வேல்யூ. அந்த வேல்யூ வந்து நம்ம இங்க எடுக்க முடியுது. ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து இன்னொரு கேஸ் ஒன்று இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிவ் வரிசையா ஒரு 4 டிவ் பிரிண்ட் பண்ண போறேன். அந்த டிவ் வந்து ஒரு அரேவை பேஸ் பண்ணி நடக்க போகுது அப்படின்னா அதையும் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அரே வந்து வச்சிருக்கேன். அந்த அரேல வந்து test1, அடுத்து test2, அடுத்து test3 அப்படின்னு சொல்லி 3 இது இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன்னா மேப் யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் வந்து லூப் பண்ணி இண்டிவிஜுவல் எலமெண்டா நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகேவா? ஜஸ்ட் இல்லைன்னா கூட நம்ம இங்கே எக்ஸ் எடுக்கிறோம், இங்க வந்து எக்ஸ், இந்த எக்ஸை வந்து நான் என்ன பண்றேன் ஒரு டிவுக்குள்ள பாயிண்ட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்றேன். ஜஸ்ட் அவ்வளவுதான். இப்போ வந்து இங்க பாருங்க என்ன ஆகுதுன்னு, test1, test2, test3 வந்திருக்கு. இப்போ நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது அப்படியே லூப் ஆகி அந்த டிவுக்குள்ள பைண்ட் ஆகி ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துலயும் வந்து எக்ஸ்பிரஷன் நமக்கு யூஸ் ஆகுது. அதே வந்து நான் இங்க வந்து ரிட்டர்ன் அப்படி நான் போட்டேன்னா வந்து நமக்கு வந்து ஆகாது. ஏன்னா என்ன ஆயிரும், இட் வில் எக்ஸ்பெக்ட் சம் திங்ஸ். இங்க பாருங்க, எக்ஸ்பிரஷன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அலோவ் பண்ணாது. ஸோ வேலிடான எல்லா எக்ஸ்பிரஷனையும் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். நீங்க வந்து நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு இதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. We will discuss and clear you. Okay, we will meet you on next video. Thank you. Bye.